இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாலும் அவன் யாருன்னு நமக்கு தெரியலல்ல. ஆமா, அவன் பைத்தியம் மாதிரி இவ்வளவு நாள் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தான். ஆனா இப்போ அவனை யாரோ கொன்னுட்டாங்க. அந்த பிஹாரி யாரு? அவன் எதுக்கு நம்ம ஊருக்கு வந்தான்? இங்க யாரை சந்திக்க வந்தான்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பீஹாரிக்கும் அந்த கோவிலில் ரிசர்ச் பண்ண வந்தவங்க மிஸ் ஆகிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த கோவில்ல ஏதோ ஒன்று இருக்கு. அந்த ரிசர்ச் டீம் மிஸ் ஆனதுல இருந்து நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரா காலி பண்ணி ஊரை விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க நிலத்தையும் வித்துட்டு தான் போறாங்க. ம். அப்படின்னா நம்ம ஊர்ல ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஆமா, அந்த 4 பேரு எப்படி மிஸ் ஆயிருப்பாங்க? அப்புறம் அந்த பிஹாரி ஊர்ல அப்பப்ப யார மீட் பண்றதுக்காக வந்தான்? அது இல்லாம நம்ம ஊர் ஆளுங்க எதுக்காக ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க? இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறது யாரு? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கடா. என் ஃப்ரெண்ட் ராஜ் இருக்கான்ல, அதான் எஸ்ஐ. அவன்கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். எதுக்குன்னா போலீஸ் ரெக்கார்ட்ல எல்லா விஷயமும் இருக்கும். ஆமா ஆமா. சரி, கிளம்புங்க, நாளைக்கே போலாம். ம். நான் இங்க அப்பாயின்மெண்ட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் அது. யாரோட பாடியும் கிடைக்காத காரணத்தினால மிஸ்ஸிங் கேஸ்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க போஸ்டர்ஸ்லாம் ஒட்டணும்னு மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. நாங்களும் எல்லா சைடும் ஒட்டியிருந்தோம். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இந்த கேஸ் பத்தி நானே 2-3 தடவை மேலதிகாரி கிட்ட விசாரிச்சேன். அதுக்கு அவர் என்கிட்ட உனக்கு எதுக்கு, உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அமைதியாயிட்டேன். அந்த பைத்தியக்காரோட கேஸ் அவ்வளவுதான். பாடியே கிடைக்கல. இன்னும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு கேட்டாங்க. இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த கேஸ்ல மேலதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரியுது, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி மச்சான், கிளம்பலாமா? நாங்க கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா நான் காண்டாக்ட் பண்றேன். ஆ சரி சரி, ஓகே ஓகே. எனக்கு ஒன்று குடுறா. ம் ம் டென்ஷனாக இருக்கும்போது தான் அவன் சிகரெட்டே வச்சிருக்க மாட்டான். ரவி, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல, போலீஸ் கிட்ட கூட இத பத்தி விசாரிச்சதுல எதுவும் தெரியல. அவங்களால கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. சரி, இப்ப என்ன பண்ணலான் இருக்க? ஒன்னும் புரியல. என்ன நடக்குது, யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலாவது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இங்க எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க், கொஸ்டின் மார்க். யாருக்கும் எதுவும் தெரியல. இந்த விஷயத்துல நமக்கு அந்த கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் நந்து, உன்னோட மாமா எங்க? சாவித்திரிய பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. தெரியல, அவன் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறான். அப்படியா? ஹலோ. என்னது இது? படிச்சு பாரு, என் பயோடேட்டா. எனக்கு எதுக்காக கொடுக்கறத? எனக்கு ஒத்து வர்ற மாதிரி வேலை இருந்தா செய்யலான்னு. என்ன வேலை செய்வ? என்ன வேணாலும் செய்வேன். டீ கிளாஸ் கழுவியா? சம்பளம் கொடுத்தா எதை வேணாலும் கழுவுவேன். எவ்வளவு கொடுக்கணும்? 12,000 ரூபா பிளஸ் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா. எடுத்துட்டு முன்னாடி போ. அது எனக்கே தெரியும். கிங்ஸ் கொடுங்க. ஏய், இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? எங்கேயோ போயிருந்த. உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? எனக்கு தெரியணும், சொல்லு. எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் யார் பண்ணா? யார் பண்ணா? இதெல்லாம் நீ தான் பண்ண. நீயும் அவளை சேர்ந்துக்கிட்டு அந்த பீகாரி கிட்ட என்ன மாட்டி விட்டீங்க. நீ அந்த பிஹாரி எங்க பார்த்த? அவனா? அவன் எங்க மாமா. என்ன? உங்க மாமாவ? அவன் எங்க ஊர் ரோட்ல கிடைச்சான். உங்க மாமான்னு சொன்னி என்னது? எங்க மாமாவா? அவருக்கு சென்னையே தெரியாது. இதுல பீகார் எங்க தெரிய போகுது? நீ காமெடி பண்றியா? போ சும்மா.
விஷயம் தெரிஞ்சிருக்கு. வாயை திறக்க மாட்டேங்கிறான். பது பம்போஸ் பது. யாரு? நான் தான் சாவித்ரி. என்னடி சாவித்ரி இந்த நேரத்துல? ஐயோ, நான் தான் சாவித்ரி சிங்கம். டேய், இங்க என்னடா பண்ற? போனை வச்சுட்டு என்னடா பண்ற? அண்ணா தான் சொன்னாரு இதை சினிமா மாதிரி ஷூட் பண்ணு, சிடி போட்டு ரிலீஸ் பண்ணலான்னு. ஆ? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஹா. அப்படியா? இது என்ன ரிசப்ஷனா? எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறதுக்கு. ஆ? இப்ப நான் இத ஃபைட் சீன் பண்ண போறேன். இது எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போட்டு காட்டு. வீடியோ எடுக்கணும். வீடியோ. என்ன பண்றோம்? வீடியோ எடுக்கணும். ரொமான்ஸ் பண்ணலான்னு போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வரேன். ஏய், இப்பயா சொல்லு, அந்த பிஹாரி எங்க பார்த்த? ஏய், சிங்கம் மாதிரி இருந்த சிம்பான்சி மாதிரி ஆட வச்சிட்டானுங்களே. ஏன்டா, எதுக்குடா என்ன டார்ச்சர் பண்றீங்க? அந்த பிஆரி எங்க பார்த்தேன், உன்னை விட்டுடுறோம். டேய் டேய் டேய், என்னடா பண்றான்? நீங்க ரெண்டு பேரும் என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தா உங்க ரெண்டு பேர் பேர் எழுதி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏய், அவன் மென்டல் ஆயிட்டான்டா, வண்டி எடு. இந்த ஊர்ல சிங்கம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நாய்க்கு பயந்து ஓடுற பூனை மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். கந்தா, யாரும் இல்ல, யாரும் இல்ல. கந்தா, ஆ? கடவுள் பேசிட்டு இருக்காரு. ஆ? கடவுள் பேசுறாரு. கடவுள் இல்லப்பா, நான் தான் மனுஷன்தான். ஓ, நீதானாயா? நான் கூட அந்த கடவுளே வந்துட்டாரோன்னு நினைச்சேன். உன்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அந்த கடவுள் எதுக்கு? நான் இருக்கேன்ல. யோ, ஏதேதோ பேசாத, சும்மா போ. உன்னோட அந்த பிரச்சனைக்கு கிரகணம் தான் காரணம். அதோட இன்னும் கொஞ்சம் கிரகணங்கள் சேர்ந்து உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து உன்னை விடுவிச்சு நான் காப்பாத்துறேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உனக்கு கோடி புண்ணியம்பா. ஆமா, பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? நீயும் ரோல் காலா? நான் குடிக்கலான்னு வச்சிருந்தேன். குடி, நீ குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ. நான் கேக்குற 3 கேள்விக்கு சரியான பதில் சொல்லு. அந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். சரி கேளு. உன்னை பிடிச்சிருக்க அந்த கிரகத்தோட பேர் என்ன? பிகாரி, ராஜ் பிகாரி. அவனை நீ எங்க சந்திச்ச? எப்படி சந்திச்ச? எங்க மாமா தோட்டத்துல எங்க மாமா கூட பார்த்தேன். மூணாவத கேட்கவே இல்லையே. தேவையே இல்ல. எங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. உன்னை பிடிச்சிருந்த தொல்லையும் விட்டுருச்சு. பொழைச்சு போ. நான் எதுவும் சொல்லல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்.